ஸ்லிப் நாட் போட்டாச்சு. அடுத்து நம்ம செயின் போட போறோம். செயின் போடுறதுக்கு இதை நம்ம எப்படி பொசிஷன் பிடிச்சிக்கணும் அப்படின்னு பார்க்க போறோம். என்ன பண்ணணும்னா அந்த நாட் இருக்கு பாருங்க, அந்த நாட்ல வந்து நம்ம சென்ட்ரல் ஃபிங்கர் அண்ட் தென் கட்டவரல் இது ரெண்டையும் வச்சு தான் அந்த நாட்டை நம்ம பிடிச்சிக்க போறோம். நம்ம மொத்தம் எதுவுமே வந்து நாள் கட்டவரல் தான் நம்மளோட கோர்ஸ் இருக்கு. ஓகேவா? பிடிச்சதா செயின் போட போறோம். லூப் அப்படின்னா என்னன்னா அந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கேப் தான் வந்து நமக்கு எப்பவுமே லூப். இதுக்கப்புறம் நம்ம போட போறது எல்லாமே செயின் அப்படின்னு சொல்லுவோம். அது ஃபர்ஸ்ட் செயின் நம்ம போட போறோம். என்ன பண்றோம், இந்த லூப்பை வச்சு ஜஸ்ட் அந்த த்ரெட் இருக்குல்ல, அந்த த்ரெட்டுக்கு கீழே விட்டு உள்ள நடி புல் பண்ண போறோம். அது உள்ள விட்டு அது புல் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் செயின். பாருங்க, இது செயின் 1. நெக்ஸ்ட் இப்போ இந்த லூப் சொன்னேன்ல, அந்த லூப்பு நம்ம இப்படி புல் பண்ணிட்டோம்னா லூஸ் ஆயிடும். இங்கே வச்சு அங்கேயும் டைட் ஆயிடும். அதுதான் நம்மளோட அக்சஸ் பாயிண்ட். நாள்காட்டி விரல் அப்படிங்கிறது தான் நம்மளோட அக்சஸ் பாயிண்ட். ஓவர் டைட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம இந்த மாதிரி புல் பண்ண முடியாது, நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால எப்பவுமே இந்த இதில் வந்து ஒரு சிமிலர் கேப் இருந்தாதான் நம்மளால கரெக்டாக அதை புல் பண்ணி இருக்க முடியும். ஒரு செகண்ட் செயின் போடுறேன், செயின் 2. இது மாதிரி நம்ம வரிசையாக செயின் போட போகிறோம்.